தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற பகலவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சுந்தர காண்டத்தில் மைனாக்க மலையின் அன்பையும் நிழலை பிடித்த அரக்கி குறித்தும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். சூரியனை போன்ற ஒளியோடு வானிலே சென்ற ஆஞ்சநேயரை காண தேவர்கள் வந்து குழுமினர். வெகு உக்கிரத்தோடு செல்லும் அவரது தோற்றத்தை அவர்கள் கண்டு களித்தனர். ராம காரியமாக செல்லும் ஆஞ்சநேயருக்கு தன்னாலான சிறு உதவியை செய்ய விரும்பினான் சமுத்திரராஜன். தன்னுடைய அடித்தளத்திலே கிடக்கும் மைனாக்க மலையை அழைத்தான். இக்ஷ்வாக்கு குலத்தவர்கள் எனக்கு மிகவும் வேண்டியவர்கள், அவர்கள்தான் என்னை வளர்த்தது. ஆஞ்சநேயர் இக்ஷ்வாக்கு குல திலகமான ராமனுடைய காரியமாக செல்கிறார். அவர் சற்று உன் சிகரத்தில் தங்கி இளைப்பாரி செல்லட்டும். இந்த உதவியை நீ எனக்காக செய்ய வேண்டும். மற்றொரு விதத்தில் பார்த்தாலும் ஆஞ்சநேயருக்கு உதவ கடமைப்பட்டுள்ளாய். இந்திரனுடைய கோபத்திலிருந்து உன்னை காப்பாற்றி இங்கு கொண்டு வந்து தள்ளிய வாயுவின் புத்திரர் அல்லவா அவர். மேலே எழு என்று வேண்டினான். சமுத்திரராஜனுடைய கட்டளைக்கு இணங்க மைனாக்க மலை நீரின் அடிப்பாகத்திலிருந்து மேலே எழுந்தது. காற்றை கிழித்து கொண்டு செல்லும் ஆஞ்சநேயர் நடுவே குறுக்கிட்ட மலையை கண்டதும் கோபம் கொண்டார். என்னுடைய வேலையில் குறுக்கிட்டு அதை நிறைவேறாது தடுக்க இது யாருடைய முயற்சி என்று சீற்றம் கொண்டு கை முஷ்டியால் ஓங்கி அடித்தார். அந்த வேகம் தாங்க முடியாது பாதாளத்தை நோக்கி இறங்கத் தொடங்கிய மைனாக்க பர்வதராஜன் சட்டென்று மனித உருக்கொண்டு ஆஞ்சநேயரிடம் வந்தான். வாயுபுத்திரா, என் மீது கோபம் வேண்டாம். தாங்கள் செல்லும் காரியம் இனிது நடைபெறுவதற்காக தாங்கள் என்னிடம் சற்று தங்கி இளைப்பாரி செல்ல சமுத்திரராஜன் விரும்பினான். மேலும் தங்கள் தந்தை வாயுதேவன் எனது நெருங்கிய நண்பர். முன்பு பர்வதங்களுக்கெல்லாம் இறக்கைகள் இருந்தன. நினைத்த இடத்திற்கு சென்று அவைகளால் இறங்க முடியும். அதனால் முனிவர்களும் மகரிஷிகளும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானார்கள். அவர்கள் இந்திரனிடம் முறையிட இந்திரன் கோபம் கொண்டு வஜ்ராயுதத்தால் மலைகளுடைய இறக்கைகளை வெட்டிவிட்டான். இந்திரனுடைய கோபத்திலிருந்து என்னை பாதுகாக்க உங்கள் தந்தை வாயு பகவான் என்னை இந்த சமுத்திரத்தில் கொண்டு வந்து தள்ளிவிட்டார். எனது முன்னோர்களுக்கு வேண்டப்பட்ட இந்த சமுத்திரத்தின் அரசன் உங்களை பூஜிக்க விரும்பியது போல நானும் உங்களை பூஜிக்க விரும்புகிறேன். என் மீது சிறிது நேரம் தங்கி இளைப்பாரி செல்ல வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தான். பர்வதராஜா, உன் வார்த்தைகளே எனக்கு மகிழ்ச்சியை உள்ளாக்கிவிட்டன. நான் செல்லும் காரியம் மிகவும் அவசரமானது. தாமதிக்க நேரமில்லை. ஆகவே என்னை வற்புறுத்த வேண்டாம். உன்னிடம் தங்கி இளைப்பாரி புறப்பட்டதாகவே நீ கொள்ளலாம். திரும்பும் போது தங்குகிறேன் என்று அன்பு ததும்ப அவன் சிரசிலே கையை வைத்தார் அனுமான். மைனாக்க பர்வதம் சந்தோஷமடைந்து விலகி வழியை விட்டது. ஆஞ்சநேயரின் வேகம் மீண்டும் அதிகரித்தது. அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு தேவர்கள் சந்தோஷமடைந்தாலும் ஆஞ்சநேயரை எதிர்நோக்கி காத்திருக்கும் அபாயத்தை அவர் எவ்வாறு கடக்கப் போகிறார் என்று அறிய விரும்பினார். ஆகவே நாகங்களுக்கு தாயான சுரசை என்பவளை ஆஞ்சநேயருடைய பராக்கிரமத்தை பரிசோதிக்குமாறு அனுப்பினர். சுரசை பயங்கர அரக்கியின் உருவம் கொண்டு ஆஞ்சநேயரின் வழியில் ஆகாயத்தையும் பூமியையும் அடைத்து கொண்டு நின்றாள். அடக்குரங்கே, தேவர்கள் உன்னை எனக்கு ஆகாரமாக்கி விட்டார்கள். உன்னை விழுங்கப் போகிறேன் என்று கர்ஜித்தாள். ஏ பெண்ணே,
உன் பசிக்கு நான் ஆகாரம் ஆவது பற்றி மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆனால் ஒரு சிறு வேண்டுகோள். நான் இப்போது ஸ்ரீ ராமபிரானுடைய காரியமாக சென்று கொண்டிருக்கிறேன். என்னை தடுக்காதே. என் காரியத்தை முடித்துக்கொண்டு திரும்பியதும் உன்னிடம் வந்து சேருவேன். இது சத்தியம். என் வார்த்தையை நம்பு என்றார் ஆஞ்சநேயர். அவளோ தன் கோர பற்கள் தெரிய நகைத்தபடி, அடே, நான் உன்னை விடப்போவதில்லை. என்னை மீறி நீ அப்பால் போக முடியாது என்று பார்ப்பவர்கள் நடுங்கும் வண்ணம் வாயை திறந்து ஆஞ்சநேயரை நெருங்கினாள். உன் விருப்பம் அப்படியானால் நான் என்ன செய்வது என்று கேட்ட ஆஞ்சநேயர் சட்டென்று கட்டை விரல் அளவுக்கு தன் உடலை சுருக்கிக் கொண்டு அவள் வாயிலே நுழைந்து அடுத்த கணம் வெளியே வந்தார். ஆஞ்சநேயருடைய சாமர்த்தியத்தை கண்ட தேவர்கள் மலர் மாறி பெய்து கொண்டாடினர். சுரசை தன் நிஜ உருவை எடுத்துக்கொண்டு ஆஞ்சநேயரை பணிந்து சொன்னாள், ஐயனே, நான் சுரசை என்பவள், நாகங்களுடைய தாய். வரவிருக்கும் ஆபத்துகளை நீ சாமர்த்தியமாய் கடந்து செல்வாயா என்று அறிய விரும்பி உன்னை பரீட்சிக்க தேவர்கள் என்னை அனுப்பினார்கள். வாயுபுத்திரா, உன் பராக்கிரமம் மேலும் வளரட்டும். வெற்றியுடன் காரியத்தை முடித்துக்கொண்டு திரும்பி வா என்றாள். ஆஞ்சநேயர் அவளை வலம் வந்து வணங்கினார். தாயே, உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு மேலும் அளவற்ற வலிமையை உண்டாக்குகிறது என்று பணிவோடு கூறி விடைபெற்று புறப்பட்டார். சிறிது தூரம்தான் ஆஞ்சநேயர் சென்றிருப்பார். யாரடா அவன் என்று பயங்கர குரல் கீழிருந்து கேட்டது. அடுத்த க்ஷணம் அவருடைய வேகம் தானாகவே குறைந்து விட்டது. திடுக்கிட்டு கீழே சமுத்திரத்தை நோக்கினார். நீரிலே விழுந்த அவருடைய நிழலை ஓர் அரக்கி பிடித்துக் கொண்டிருந்தாள். சிம்ஹிகை எனப்படும் அந்த அரக்கி அந்த இடத்திலே இருந்து கொண்டு லங்கைக்கு ஆபத்து நெருங்காமல் பாதுகாத்து வருகிறாள். நிழலை கிரகிப்பதன் மூலம் ஒருவனுடைய உயிரையே பறித்துவிடும் சக்தி வாய்ந்தவள் அவள். ஆஞ்சநேயரின் நிழலை பிடித்து கீழே இழுத்தாள் அந்த அரக்கி. பார்ப்பதற்கு அருவருப்பு ஊட்டும் தோற்றத்தை கொண்டிருந்த அவள் வாயை திறந்து ஆஞ்சநேயரை விழுங்கிவிடும் எண்ணத்துடன் நெருங்கினாள். ஒன்றன் பின் ஒன்றாக தடைகள் தொடருவதைக் கண்ட ஆஞ்சநேயர் சிறிதும் மனம் தளரவில்லை. நல்ல காரியத்தை எப்போதும் தீய சக்திகள் நடக்க விடாது தடுக்க முயலும் பாரத்தை அந்த கருணாமூர்த்தி ஸ்ரீராமன் மீது போட்டுவிட்டு அவர் தம் காரியத்தை தொடர்ந்தார். சுரசையிடம் செய்தது போல் ஆஞ்சநேயர் தம்முடைய தேகத்தை கட்டை விரல் அளவுக்கு சுருக்கிக் கொண்டு இமைக்கும் நேரத்தில் அரக்கியின் வாயில் புகுந்து வயிற்றை பிளந்து கொண்டு வெளிப்பட்டார். கோரமாக அலறிக்கொண்டு கடலிலே விழுந்து உயிரை விட்டாள் அந்த அரக்கி. ஆஞ்சநேயர் மீண்டும் ஸ்ரீ ராமநாம ஸ்மரணத்துடன் பிரயாணத்தை தொடர்ந்தார். தூரத்தே இலங்கை தெரிந்தது. திரிகுட பர்வதத்தின் சிகரத்திலே அமைக்கப்பட்டிருந்த லங்காபுரி மாலை நேர வெயிலில் தகதகவென்று மின்னியவாறு காட்சியளித்தது. மகிழ்ச்சியால் மனம் துள்ள ஆஞ்சநேயர் கரையிலே வந்து குதித்தார். இந்நிகழ்வின் தொடர்பை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சுந்தரகாண்டத்தில் சூரிய பகவானின் சிஷ்யனான ஸ்ரீ ஆஞ்சநேயர் மைனாக்க மலையின் அன்பை அழகாக ஸ்வீகரித்தது குறித்தும் தேவர்கள் ஏவிய சுரசையை அழகாக கையாண்டது குறித்தும் நிழலை பிடித்த அரக்கியை சாமர்த்தியமாய் வென்ற ஆஞ்சநேயர் குறித்தும் நாம் பகிர்ந்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாம் நமது பயணத்தை ஆதித்யனுடன் நாளையும் தொடர்வோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.